வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். சோழ மண்ணில் கால் பதித்தார் உங்கள் விஜய். எங்கேயா காலை கீழே வச்ச சும்மா ஓவரா பண்றது. ரைட்டா மண்ணுக்கு மேல காலை வச்சாதான் கால் வச்ச மாதிரியா? ஏன் அந்த மண்ணுக்கு மேல பஸ் நிப்பாட்டிட்டு பஸ்ஸுக்கு மேல ஸ்லிப்பரை போட்டு நின்னாலாம் ஏத்துக்க மாட்டீங்களா? ரெண்டுமே ஒண்ணுதாயா. என்னயா இவ்வளவு முட்டு பாரு, அவர்லாம் நம்மள மாதிரி ஆர்டினரி பீப்புள் கிடையாதுங்க. அவர்லாம் வேற செலிபிரிட்டிங்க. அவரு நம்ம மண்ணுக்கு மேல காலை வைக்கிறது, அவரு பஸ்ஸுக்கு மேல நின்னு காலை வைக்கிறது ஈக்குவல்ஸ் தி சேம்ங்க. டிஃபரன்ஸ் a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. மேக்ஸ் ஸ்டூடண்ட் தான்ப்பா, தயவுசெய்து உருப்பையப்பா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல எங்களுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அதாவது மக்களே, நிர்வாகிகள் போஸ்டிங் இருக்கிறோம். ஆமா, கிட்டத்தட்ட எங்க கட்சியில 3 லட்சம் பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்கோம். அதுல தஞ்சை மாவட்டத்துல இருக்கிற 4990 பேரை கூப்பிட்டு இன்னைக்கு சந்திப்பு. அந்த சந்திப்பு கூட்டத்துல இந்த விஜய் எப்படி பாஜகவை போட்டு பாஜகவா இங்க ஒரு வார்த்தை கூட பேசல. பாஜகவை பத்தி நான் பேச மாட்டேன். எப்படி திமுகவை போட்டு டர்னு கிழிச்சா அப்படின்றத டீடைலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. நிகழ்ச்சிக்குள்ள டீடைல்டா போறதுக்கு முன்னாடி எனக்கு விஜய் அண்ணா கிட்ட ஒரு சின்ன சந்தேகம். அதாவது அவர் இன்னைக்கு பேசும்போது அப்படியே தேர்தல் அறிக்கையை வாசிக்கிற மாதிரி படப்படன்னு சில பாயிண்ட்ல வாசிச்சேன். அதாவது பேப்பர்ல எழுதி இருந்துச்சு, அதை பார்த்து படிச்சாரு. அதுல என்ன இருக்குன்னு கூட அண்ணனுக்கு தெரியாது. அதுல படிக்கும் போது கூட்டி படிச்சாரு, அதை நீங்க பாக்கல. அதுல படிக்கும் போது எங்க அண்ணன் என்ன சொன்னாருன்னா, 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை, பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். 500 கார்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடை என்பது உறுதி செய்யப்படும். சரி, ஓகேங்க, குட் ஃபைன். ஒரு 500 கார்டுக்கு ஒரு ரேஷன் கடை, ஓகே, நான் வரவேற்கிறேன். தப்புன்னு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாருன்னா, பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இது எப்படின்னா இந்த ஜேபிஆர் கான்செப்ட் இருக்கு பாரு. கேர்ள்ஸ் டாக் நோ ப்ராப்ளம், பாய்ஸ் டாக் நோ ப்ராப்ளம், பட் பாய்ஸ் டாக் டெஃபினெட்லி. பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர், பெண் எஸ்பிக்கு பெண் ஏட்டு, ஆண் எஸ்பிக்கு ஆண் ஏட்டு, பெண் கலெக்டருக்கு பெண் குபேதாரா தபேதாரா, பெண் கலெக்டருக்கு பெண் தவாலி, ஆண் கலெக்டருக்கு ஆண் தவாலி. என்னையா சிஸ்டம் இது? நான் கேக்குறேன், பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர் சொல்றீங்களே, ரேஷன் கடை வேலை ஹார்ட் ஒர்க்கா இல்லையா? அதனால சிஸ்டம்ல உட்காந்து சாஃப்ட் ஒர்க்கா? இட் இஸ் ஹார்ட் ஒர்க். நாளைக்கு மூட்டை வரும், 25 கிலோ 50 கிலோன்ற மூட்டைகள் வரும். யார் தூக்குவா அந்த மூட்டைகளை? யார் தூக்கி போடுவா மிஸ்டர் விஜய்? நீங்களே சொல்லுங்க, யார் தூக்கி போடுவாங்க அந்த மூட்டைய? எதுக்கு ஆண் அங்க இருக்காங்கன்னா, கொஞ்சம் அது ஹெவி ஒர்க், கொஞ்சம் கஷ்டமான ஒர்க். அதனால தூக்கி போடுறதுக்கு, எடை போடுறதுக்கு. எங்க பாருங்க, அந்த மூட்டையில இருந்து அந்த அரிசி 10 கிலோ அளந்து போறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? நீங்க ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்களா மிஸ்டர் விஜய்? ரேஷன் கடைக்கு போயிட்டு கார்டை வச்சு பொருள். ஆமா, ஏன்னா அந்த மூட்டையை தூக்கி, அது வேற அப்படியே அடக்கி இருப்பாங்க மூட்டைய. அந்த மூட்டையை தூக்கி இறக்கி போட்டு அந்த கொக்கிய போட்டு அதை பிரிச்சு அதுல இருந்து ஒரு 10 கிலோ அரிசி எடுத்து போடுறது. இட்ஸ் டிஃபிகல்ட். நடுவுல எதனா மாட்டிச்சு மூட்டை அதை தூக்கி வச்சுட்டு நடுவுல இருந்து எடுக்கிறது என்ன? இதுல எப்படி பெண் எடையாளர் வேலை செய்யும்? எதனா ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிடுறது, எதனா ஒண்ணு சொல்லணும்னு சொல்லுது. கான்செப்ட் கொண்டு வராங்க. பெண் விற்பனையாளருக்கு ஏன் ஆண் எடையாளர் இருந்தா என்ன ஆயிட்டு போகுது? எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஏதாச்சும் பெண்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை? எதனா அங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுதுன்னு யாருன்னா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? யாருங்க இது? இவங்கலாம் புதுசா என்ன சொல்றாருன்னா, அரிசியை தவிர்த்து மத்த பொருட்கள் வந்து பேக்கெட் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும். ஏதாவது அரிசியை தவிர்த்து. அப்ப அரிசியை எடை போட்டுதான் ஆகணும். அரிசியை தூக்கிட்டு எடை போடுறதுதான் மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். அதுதான். அதை எப்படிங்க ஒரு பெண் எடையாளர் போட முடியும்? இல்லங்க, நாங்க ஆல்ரெடி வந்து பேக் பண்ணதே வரோம், அதை எடுத்து தரதா போறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப எடையாளரே தேவையில்லை. எதுக்குங்க எடையாளர்? அது கேளியா? முட்டாளுக்கு கேளியா? எதுனா ஒண்ணு பேப்பர்ல எவனா ஒருத்த எழுதி தருது, தலைவா நம்ம வந்து பாரு இப்ப பெண்கள் ஓட்ட எப்படி கேட்ச் பண்றோம் பாரு. அங்க ரேஷன் கடையில பொங்கல் டைம்ல அவ்வளோ பொருள் தரும்போது ஒரு பெண் விற்பனையாளர் ஒரு பெண் எடையாளர் இருந்தா இந்த 2 பேர் எப்படி சமாளிப்பாங்க? லாரில இருந்து மூட்டை வரும், அந்த மூட்டை எடுத்து உள்ள போடணும். யார் இதெல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பா? யார் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவா? அது கேளுங்க, இதுக்கு பதில் கேளுங்க. சொல்லுங்க விஜய். அவர் வந்து வாயில வடைய சொல்றாருங்க, வேற அவருக்கே தெரியல. முன்ன பின்ன ரேஷன் கடைக்கு போய் பார்த்து இருந்தா அந்த ரேஷன் கடையோட சூழ்நிலை எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்.
நம்ம தான் வீட்டுல உக்காந்துக்கிட்டு பண்ணையார் அரசியல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எப்படி தெரியும் அந்த இதெல்லாம்? சோ அந்த கொஸ்டினுக்கு வந்து எங்க அண்ணன் கண்டிப்பா அத்தனை நிகழ்ச்சியில கன்ஃபார்ம்பா நீங்க வேணா எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் ஏன்னா வேலூர் நிகழ்ச்சியில நம்ம என்னென்ன இவ்வளவு கேள்வி கேட்டு இருந்தோமோ எல்லாத்தையுமே ஒப்பிச்சிட்டாரு. அந்த தொடக்கத்திலேயே வந்து ரோஸ் பிரதர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் கொடுத்திருக்காரு. சரி டீட்டெயிலா நிகழ்ச்சிக்குள்ள போறப்போ எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும்போது இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்? தஞ்சாவூர் என்ன மண்ணு? சோழர் மண். சோழ மண்ணா இருக்கட்டும். எதுக்கு ஃபேமஸ்ங்க? விவசாயத்துக்கு என்ன துண்டு போடணுங்க? பச்சை துண்டு போடணும். ஓடி அப்ப பச்சை துண்டை தேடி எத்துவாயா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனுக்கு வந்து விவசாயிகள் மேல பாவமாச்சுங்க. அதனால வந்து நான் இப்ப என்ன ஒரு விவசாயியா நான் உணர ஆரம்பிச்சேன். சந்திரமுகியா நான் எப்படி மாறணும்னா அந்த மாதிரி நான் விவசாயியா மாறிட்டு கிரீன் கலர் துண்டை போட்டுன்னு வந்துட்டாரு. ஃபுல் ரெடி ஆயிட்டாரு. அங்கே வந்து பாத்தீங்கன்னா மேடைகள்லாம் உங்களுக்கு செட் பண்ணி வச்சிட்டாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் துண்டெல்லாம் வச்சாச்சு. எங்க அண்ணன் வந்த உடனே இருந்தாலும் இவனுங்களை நம்பல, போயிட்டு பேப்பரை திருப்பி பாக்குறாரு. டே இந்த பேப்பர் தான் வச்சுக்கிறானுங்களா இல்ல வீட்டுல இருந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் தூக்கிட்டு வந்து திருப்பி பாக்குறாரு. ஆஹா சங்கீதா போட்டோ இல்ல, அப்ப இது டிவோர்ஸ் பெட்டிஷன் கிடையாது, அப்ப இது தஞ்சாவூர் மேட்டர் தான் செய்வானுங்க. பேப்பர் திருப்பி பாத்துட்டாரு. ஏன்னா இவங்க மேல நம்பிக்கை இல்லை. ஓகே ஓகே சார் இது டிவோர்ஸ் பெட்டிஷன் கிடையாது, விஜய் இவர் செட்டுக்கு வரா அப்படின்ட்டு நான் சென்டாரா பேப்பரை வச்சுட்டு வந்து நின்ட்டாரு. நீ பொதுவா வந்து இந்த வெப் சீரிஸ் எல்லாம் பாக்கலாம். இந்த வெப் சீரிஸ் எல்லாம் வந்து பாத்தனா ஒரு சீசன் ரிலீஸ் ஆன பிறகு செகண்ட் சீசன் வரணும்னா ஒரு 8 மாசம் 1 வருஷம் டைம் கண்டிப்பா. இந்த 8 மாசம் 1 வருஷத்துக்குள்ள என்ன ஆயிடும்னா அந்த சீசன் 1 பார்த்தவன் பல வெப் சீரிஸ பாத்துட்டு இருக்கான். ஆமா கண்டிப்பா. சோ இந்த கதையை மறந்துரும். ஆமா உண்மை. சோ நார்மலா என்ன செய்வாங்கன்னா சீசன் 2 தொடங்கும் போது ரீகேப் போடுவாங்க. சீசன் 1ஓட ஒரு கிளிம்ஸ் அப்படி லைட்டா போடுவாங்க. ஆமா மக்களே ரீகேப் பாத்துக்கறேன். ரீகேப்னு ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் போடுவாங்க. 5 நிமிஷம் போடுவாங்க. எங்க இதுதான் சீசன் புரிய வைக்கிறதுக்கு. ஆமா புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா ரீகேப் போடுறாரு. அதாவது வேலூர்ல பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் பேசியிருந்தேன். வேலூர்ல பேசுறத நீங்களே பாத்திருப்பீங்க. நான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு வர்சஸ் இந்தியான்றீங்களே அப்படி அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிஜேபிக்கு முட்டு கொடுக்கறதா இவங்க சொல்றாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் திருச்சி பேசுறாங்க. நம்ம வந்து வேலூர் வீடியோல பேசியிருந்தோம் பாத்தியா, இவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரு. தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபின்னு முதலமைச்சர் எதுக்கு சொல்றாருன்னு உனக்கு தெரியுமா? அங்கிருந்து நிதி வரல, அது வரல, இது வரல, கிளாஸ் எடுத்தாரியா? இது கூட தெரியாதாயா உனக்கு? தற்கூரி அப்படின்னு கேட்டோம். அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டனால இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பதில் சொல்றாரு. ஓபனிங்ல 2 தம்பிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு எழுதி வந்துட்டாரு. கிளிம்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ரீகேப் எழுதிட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மேட்டருக்குள்ள போறாரு. ஏங்க இங்க இல்லங்க, கிரிக்கெட்ல கூட என்னைக்கும் தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணி தொட்டு கூட பார்க்க முடியாதுங்க. கிரிக்கெட்ல தமிழ்நாடு அணிய டெல்லி அணி தொட்டு கூட பார்த்தது கிடையாது. அதாவது சிஎஸ்கே மீன் பண்றாரு. நீ அவங்கதான் கை கொடுத்துக்கிறாங்களே. சிஎஸ்கே குறிப்பிட்டு சொல்றாரு, சிஎஸ்கே வந்து டெல்லி அணி இது வரைக்கும் தொட்டு கூட பார்த்தது இல்லன்ட்டு. வரலாறு எடுத்து மிஸ்டர் விஜய் பார்க்கணும். கிட்டத்தட்ட சிஎஸ்கேக்கும் டெல்லிக்கும் 30 மேட்ச் நடந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 19 மேட்ச்ல ஜெயிச்சிருக்கு, டெல்லி 11 மேட்ச் ஜெயிச்சிருக்கு. அப்ப 11 வாட்டி உங்களை தொட்டு பார்த்துருக்குது இல்ல. கிரிக்கெட் ஃபேன்ஸ் இவரே சிஎஸ்கே ஃபேன்ஸ் இல்ல. இப்ப சிஎஸ்கே அப்படியே மொத்தமா தொட்டு பிராண்ட் அம்பாசிடர். எதுக்கு எதோட பேசணும்? ஏங்க இங்க உரிமைகளை பத்தி பேசணும். யோ டெல்லி இப்படி 7.5 கூட்டின்னு இருக்கு, இது தரமாது, கல்வி நிதி தரமாது, இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. மெட்ரோவுக்கு கூட ஃபண்ட தரமாது. இங்க தமிழ்நாடு அரசு தன் கிட்ட இருக்கிற பாக்கெட் மணியை எடுத்து போட்டு செலவு பண்ணி கண்டிப்பா அத கேள்வி கேட்டு தமிழக அரசு என்ன செய்யுதுன்னா எலெக்ஷனை வந்து இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் அதுக்குதான் சொன்னது. ஆனா எங்க அண்ணன் வந்து அதுல கிரிக்கெட்டை தூக்கின்னு வந்து ஏன்னா இப்ப கிரிக்கெட் போதுங்க. ஓ ஐபிஎல் ஃபீவரா? என்ன ஐபிஎல் T20 வேர்ல்ட் கப்புங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ஏய் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும். அதனால அந்த உத்தே ஓகே ஓகே. அப்புறமா நீங்க என்னப்பா எடுக்கிறாரு எல்லாமே சினிமா வசனத்தை எழுதுன்னு வருதுங்க. போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா வேலூர்ல வந்து உங்களுக்கு வந்து அழுதுட்டு இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பெனாத்தல் ஜாஸ்தி. நீ இந்த கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தனா இந்த தாத்தா பாட்டிகள் சொல்ல வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திண்ணையில உட்காந்து நீ சும்மா அப்படி போய இடவட்ட பயல இந்த பயலுக்கு வேற வேலையே இல்லையா பாரு போறான் பாரு
எப்படி நடக்கிறான் பாரு ஃபாஸ்டா, எப்படி ஓடுறான் பாரு. அது ஒரு பேசுறவங்க அந்த மாதிரிதான் இவர் என்னன்னா திமுக எது செஞ்சாலுமே அத வந்து குத்த சொல்லு. அத கேள்வி மாதிரி பேசிட்டு என்னயா நீங்க போயா. இந்த அணி அந்த அணி டெல்லி அணி எல்லாத்தையும் இந்த டிவிக்கு வச்சு தள்ளுவேன். ஆளேறி அண்ணன் வரணுங்க. நீங்க வரும்போது சன் டிவில கில்லி படம் போட்டீங்களா? அதுதான் அது பாத்துட்டு வந்துக்கிறாப்புல. இந்த ஏரியா அந்த ஏரியா ஆள் ஏரியா அதுதான் தெரியலையே. இன்னும் நீ நான் ப்ரூவ் வச்சுருவாரு. எனக்கு மன கஷ்டமா இருக்கு. என்ன உன்னை நான் அரசியல்வாதியா பாக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ சினிமாக்காரங்க சினிமாங்க அது நான் வசனம் பேசுறோம்னா ஆச்சுல, அதனால இப்ப பேசுறேன் நானு. புரியுதுங்களா? ஸ்டேஜ்ல எல்லாம் இந்த மாதிரி பஞ்சி டைலாகா எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற பசங்க வந்து வைப் பண்ணும். இது ஒண்டிதான் அவரோட வைப் பண்ண டான்ஸ் ஆடணுமே. ஆடினார்ல ஒரு வாட்டி அங்க ஆடினார். பஸ்ல ஆடி பஸ்ஸுக்கு ஒன்று போச்சுன்னா பஸ் மேல தகர்த்த போட்டு அடிச்சிருக்கிறோம். ஏற்கனவே மழை பெஞ்சா உழுதாமே அந்த பஸ். என்னப்பா சொல்லிட்டு மழை பெஞ்சா உழுதா ஓப்பனிங்ல. அதனாலதான் ஷெட்டுக்கு கீழே பஸ் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுக்காகதான் ரெயின் வந்தாலும் ஒழுவ கூடாது அப்படின்றதுக்காக. ஒழுசா மண்டையில படிச்சுன்னா முடி கலைஞ்சிரும். பாத்துங்க, வேற சொல்றதுக்கு இல்ல. சோ வந்து சினிமா டைலாக்ஸ் எழுதிட்டு வந்து அங்கங்க வந்து பேசுறது அவங்க கீழே இருக்கிறவங்க வைப் பண்ணும். அவ்வளவுதான் அவருடைய குஷிப்படுத்தணும். எங்க விஜய்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் ஒருத்தர் வந்து பேசினாரு. முன்னாள் அமைச்சர் ஏடிஎம்கேல இருந்தவரும் வந்து பேசினாரு. ஒருத்தனும் சவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து பேசுறது இங்க இருக்கும் மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். அப்பொழுது என்ன நடந்தது என்றால் இப்பொழுது எங்கள் தளபதி இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். இப்படி இப்படின்னு போது அவளை சும்மா பேச பயணி bro, we don't want this bro. வேண்டாம், we need vibe bro. why what வாட்டி சொல்லு. திமுக ரெண்டு வாட்டி சொல்லு. விசில்னு சொல்லு. அப்பதான் நாங்க வைப் ஆகும். ஒருத்தனையா அந்த மனுஷன் பாவம். என்ன பண்றது? முன்னாள் அமைச்சர் ஒரு மரியாதை இல்ல. அவரு கஷ்டப்பட்டு பேசுறாரு. அப்பப்போ கீழே பார்த்து விஜய் கிட்ட வேற சொல்றாரு, எங்கள் தளபதியே நீங்கள் தான் நாளைக்கு எங்களுடைய எதிர்காலம். அவரா கீழே நின்னு பாஸ்டா போயா நான் வந்து பேசணும் படிக்க வச்சிருந்தேன் இல்லப்பா. அவரு இப்படி அந்த என்ட்ரன்ஸ் இதுக்கா பார்த்து தளபதி அவர்ல இருங்க. நீ வேற டைம் ஆகுதுயா, எனக்கு மறந்துடும்யா. நான் வேற 6 மணிக்குள்ள வீட்டுக்கு சொல்லு மெயினா. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கூப்பா கிருஷ்ணனுக்கு அந்த கட்சியில போற யாரு மரியாதை கொடுப்பா? செங்குட்டுவன் பாவம். செங்குட்டுவன் அந்த செங்குட்டுவன் அவர் பேர் அந்த ஆளு பேரே மறக்க வச்சிட்டீங்களா? எவ்வளவு பெரிய மனுஷன். அந்த ஆளு பேரே எனக்கு மறந்து போற அளவுக்கு அந்த ஆளு அவ்வளவு காமெடி பீஸ் ஆக்கி வச்சிட்டீங்க. உட்கார கூடாது அந்த மாதிரிதான் ஆகி போச்சு. கூப்பா கிருஷ்ணனுக்கு அதே நிலைமை. அவனதான் அப்படித்தாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான். நீங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரௌடே வந்து ஒரு வைப் தான் வந்து எதிர்பார்க்குதே தவிர்த்து அதை டெலிவரி பண்றதுக்கும் விஜய் வந்து ஸ்பீச்ல வந்து ஒரு 2-3 பஞ்ச் பாயிண்ட் தூக்கிட்டு வந்துடுறாரு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் மக்களுக்குள்ள போன வாட்டி சொன்னார்ல, நானும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி என் மேல அவதூறு சொன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் மேல சொல்ற மாதிரி, எனக்கு அரசியல் தெரியாதுன்னீங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்களை சொல்ற மாதிரி. கரெக்ட். இன்னைக்கு வந்து என்ன பாயிண்ட் எடுத்து வர்றாருன்னா, எனக்கும் என் மக்களுக்கும் நடுவுல யாரும் நுழைய முடியாது. ஆமா, எனக்கும் என் மக்களுக்கு நடுவுல யாரும் நுழைய முடியாதுங்க. இது ஒரு அப்பா மகன் பாசம், அம்மா மகன் பாசம், அக்கா தம்பி பாசம், தங்கச்சிக்கும் அண்ணனுக்குரிய பாசம். எங்களுக்கு நடுவுல யாரும் நுழைய முடியாது. எனக்கு பயமா இருந்துச்சு. திடீர்னு வந்து புருஷன் பொண்டாட்டின்னு சொல்ற போறேன்னு சொல்லிட்டு பக்குன்னு ஆயிடுச்சுங்க. எனக்கு உண்மையில ஓப்பனா சொல்றேன் நானு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவருக்கும் உள்ள யாரும் நுழைய முடியாது. ஆனா அவருக்கும் ஒரு பொண்டாட்டிக்குள்ளே நடுவுல ஒருத்தவங்க நுழைஞ்சிட்டாங்க. என்ன பண்றது? எந்த நடிகை யாரு தெரியலங்க. யாரும் தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. யாருங்க? Who is that actress? தமிழ்நாட்டு மக்களே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய்க்குள்ள நுழைய முடியாத அந்த கேப்ல ஒரு நடிகை அப்படியே வந்து நுழைஞ்சு சல்லுன்னு தூக்கி போயிட்டு. இது அநியாயமா இருக்கு. இது வீட்டுல ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி கூட எங்க பர்சனல் வாழ்க்கை பேசக்கூடாது. இவங்க பேச வைக்கிறானுங்க. நீங்க பேச வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தலைவன் தன் குடும்பத்தை பார்க்கணும். எங்க தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்கான். வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கு நடுவுல ஒருத்தி உள்ள வந்துட்டு போறா. அப்ப இந்த 8 கோடி பேர் நடுவுல நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? எப்படி 8 கோடி பேரை பாப்பீங்க? அதான் பிஜேபி உள்ள வந்துடும்ல.
புரியுது நான் சொல்றது. அதுக்கும் ஒரு பஞ்சை வச்சிட்டாரா. என்ன இங்க பாருங்க, எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடுவுல இருக்கிறது எலெக்ஷனுக்காக வர பாசம் கிடையாது. இட்ஸ் an emotion. எமோஷன். ஆமா, இது எலெக்ஷனுக்காக வர சாதா எமோஷன் கிடையாதுங்க. இது வந்து பவர்ஃபுல் ஓஷியானிக் எமோஷன். ரொம்ப எமோஷனா பேசிட்டாப்ல. பவர்ஃபுல் ஓஷியானிக் எமோஷன், சாதா எமோஷன் கிடையாது. ஓஷன்னா கடல். ஆமாங்க, ஏங்க இப்போ சாதா லவ், தெய்வீக காதல், தெய்வீக காதல், சாதா எமோஷன், பவர்ஃபுல் ஓஷியானிக் எமோஷன். இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க அது மாதிரி மக்களே எழுதுந்து இல்லையா? நீங்க கவிதை எழுதுறீங்களா? நீங்க நாங்கெல்லாம் நிறைய கவிதை எழுதி கொட்டிருக்கோம். அப்ப வந்து அந்த வந்து காதலை வந்து நீ பெருசா காட்டும் போது இந்த மாதிரி பஞ்சு வசனம் எல்லாம் தேவைப்படும். இப்ப வந்து மக்கள் கிட்ட வந்து அது போய் ரீச் ஆகணும்ல, டெலிவரி பண்ணணும். ஆமா, சாதா எமோஷன் கிடையாதுங்க இது. போதுதான். ஆனா அந்த பவர்ஃபுல் ஓஷியானிக் எமோஷன் போது கீழ இருக்கிறவனுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அதுதான் யோசனை இருக்கேன். என்னப்பா அது, என்ன இல்ல அந்த தலைவர் எதுவும் பேசுறாப்புல உங்களுக்கு புரியலையே. ஏதோ பவர்ன்றாரு, ஓஷியன்ன்றாரு. என்ன அது பவர்ஃபுல் ஓஷியன்? நான் நினைக்கிறேன் இப்ப இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் எல்லாம் போட்டனால அண்ணன் கொஞ்சம் அப்செட் ஆயிருந்திருப்பாரு. அந்த நடிகையும் அப்செட் ஆயிட்டு இருப்பாங்க. சோ அவங்கள ஓவர்டேக் பண்ணதுக்காக இந்த மாதிரி டயலாக் எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அத வந்து இங்க போட்டாப்புல. ஓ, புரியுதுங்க. So it's not a normal emotion மக்களே, it's a powerful oceanic emotion. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் மக்களை வந்து தன் பாசத்தை வெளிப்படுத்துறாரு. அது ஒண்ணு நம்ம பாச பிணைப்பு வந்து கிளாஸ் எடுத்துட்டாரு. நடுவுல அப்பப்போ அவனா அந்த உறுதிமொழி ஒண்ணு தூக்கின்னு வந்து உள்ள சொருகிறாரு போல. உறுதிமொழி கையிலிட்டு உறுதிமொழி. என்ன அந்த உறுதிமொழி எதுக்கு தெரியல. அதுவும் அங்க இருக்கிற நிர்வாகிகள் கிட்டே உறுதிமொழி எடுத்துட்டு. ஆனா விஜய் வந்து கொஞ்சம் குசும்புக்கார் தானே. தன்னுடைய ரியல் லைஃப்ல என்னென்ன நடக்குதோ அது அப்படியே வந்து இதுல வந்து கோத்துறாரு. ஏங்க அவங்களுக்கே தெரியும். இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் கேஸ் சும்மா எப்படி எடுத்துட்டு வந்து கோத்து விடுறாரு பாருங்க. அதாவது எனக்கு மைண்ட் உடனே அங்க போயிடுச்சு. பேசும்போது சொல்றாரு, ஏங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை போய் பார்க்கணும். உங்களுக்கு எதுனா பிரச்சனையா வக்கீல போய் பார்க்கணும், போலீஸ பார்க்கணும் சொல்லணும். வக்கீல போய் பார்க்கணும்னு அவருக்கு தோணி இருக்கு. அதனாலதான் அந்த வக்கீலும் ஏன்னா பிரச்சனை போயிடுது, டிவோர்ஸ் பிரச்சனை போயிடுது. அதனால வக்கீல போய் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணும். ஆனா டெய்லி பேசிஸ்ல நம்ம மனசுலயோ நம்ம உள்ளத்திலயோ எப்பவுமே ஒருத்தர் இருக்காங்கன்னா, எங்கடா அந்த நடிகை பேரை சொல்றாரு, நான் பயந்துட்டேன்டா. சாமி சத்தியமா கொண்டாட்டுல பயந்துட்டேன். டெய்லி பேசிஸ் நம்ம மனசுல சொல்லி விட்ட ஒரு 10 மீடியில சொல்றீங்க போறாரு பேரையோ. நம்ம மனசுல ஒருத்தரை பத்தியே எப்பவுமே நினைச்சிட்டு இருப்போம். யார நினைச்சிட்டு இருப்பாங்க? நான் உள்ளப்பா, நான் எங்க நடிகை பேரை சொல்றாருன்னு பயந்துட்டேன். அப்புறமா தான் வந்து பார்த்தா விவசாயி. அதாவது எங்க அண்ணன் வந்து எப்பவுமே அந்த சாப்பிடும் போது அந்த சோத்துல அப்படி கைய வச்ச உடனே அது சாப்பிடும் போது அவங்க டெய்லி மனசுல எங்க விவசாயிகள் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நன்றி, விவசாயிக்கு நன்றி. சாப்பிடுவாரா? இது என்ன பஜ்ஜியோ இங்க நடிச்சு நிக்கிறியா உட்காந்து? நீ விவசாயிய தினசரி நினைக்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் தான் தன்னுடைய உதவியாளர் எட்டி அப்படி நெஞ்சில உதைச்சு அந்த சாப்பாடு தட்டை தூக்கி அப்படி எட்டி ஒதிச்சு தூக்கி போட்ட சாப்பாடு தட்டை அப்படி தூக்கி அச்சாரு. யார் சொன்னா? அந்த உதவியாளர் சொன்னாரு. எங்க ஒரு சின்ன முடி ஒரு நாள் இருந்துச்சுங்க, அத மனசுல வச்சுக்கிட்டு மைண்ட்ல வச்சுக்கின்னு சும்மா அடிக்கிற மனசு என்ன எட்டி உதைச்சாரு. அந்த சாப்பாடு தட்டா போன்ல யாரோட போய் சண்டை போட்டுருந்தாராம். ஃபயர்ஃபுல் சண்டையா? அது யார் கூட? அதுதான்டா தெரியல. நானும் தெரியல, கூகுள்ல போட்டு தேடுறேன். விஜய் யாரு கூட சண்டை போட்டாரு எட்டி ஒதைக்கும் போது? யாரு கூட போன்ல இருந்த காண்ட எடுத்துட்டு வந்து என்ன எட்டி ஒதிச்சாரு, சாப்பாடை தள்ளி விட்டாரு. விவசாயியே மனசுல நினைச்சிட்டு இருக்கிற இந்த விஜய் இப்படி சாப்பாடை தூக்கி போடலாமா? இப்படி ஒருத்தரை எட்டி ஒதுக்கலாம்? எங்க தப்பா? கரெக்ட். நான் கேட்க மாட்டேன். இப்ப சாமி சத்தியமா நான் கேட்க மாட்டேன். நீங்க யாரு கூட சண்டை போட்டு இருந்தீங்க போன்ல அப்படின்னா நான் கேட்க மாட்டேன். தெரியும், ஏன்னா நீங்க யாரு கூட I know you are. இப்படி எல்லாம் இருந்துட்டு நீங்க வந்து வசனம் பேசுறதா? விவசாயிகளை பத்தி பேசலாங்க. விவசாயிகளுக்காக போராடுவர்கள் பேசலாம். விவசாயிகளுக்காக குரல் கொடுத்துனே இருக்காங்க பாரு, அவங்க பேசலாமா? இந்த ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, தை பிறந்தா மட்டும் ஒரு டைலாக பேசிட்டு போவான்ற மாதிரி என்னைக்காச்சு வந்து ஒரு வசனத்தை டெலிவரி பண்ற நீங்க எல்லாம் தேவையா? பரந்தூரு 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 ஒரு வாட்டி பரந்தூர் போனியா? அதோட விட்டு நீ எப்போ போன? கரெக்ட் கொஸ்டின்ங்க. ஏங்க
பரந்தூர் மக்களுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். என்னோட அரசியல் வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர்ல இருந்து தான் தொடங்கின விவசாயிகளுக்குன்றியே அந்த ஒரு வாட்டி போனி அதுக்கப்புறமா அதை பத்தி என்ன விசாரிச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பாத்தியா? இல்ல பரந்தூர்ல என்ன நடக்குது, அந்த நிலங்களை கொடுத்துட்டாங்களா, அங்க ஏர்போர்ட் வரப்போதா வரலையா, இல்ல உங்களுக்கு பயந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, எதனா போய் விசாரிச்சியா? இப்ப ஏர்போர்ட் தான் என்ன பண்ணுவேன்? நான் போய் லேண்ட் ஆகிட்டு அங்கிருந்து உறுதிச்சு இல்லங்க, ஒரே வாட்டி தாங்க இவர் பரந்தூர் தெரியாம போயிட்டாரு போல அந்த சைடு. இல்லன்னா கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, நம்ம போலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஒரே வாட்டி குரல் கொடுத்துட்டு அதோட அந்த பரந்தூரே மறந்து போயாச்சு. இதே மாதிரி இன்னைக்கு தஞ்சாவூர்ல வந்து விவசாயிகளுக்கு பேசினாரா, இதோட விவசாயிகளையும் மறந்து போயிடுவாரு. அவ்வளவுதான். இப்படி இருக்கிற நீங்கள் இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. இப்படி இவரு என்னமா விவசாயிகளுக்காக பாடுபட்டுட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாப்லையா இவரே எடுத்துட்டு வர்றாரு டைலாக. இது மாதிரிலாம் நம்ம இவங்களை கேள்வி கேட்டா இவங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? காவேரி யாருக்காக குரல் கொடுத்தீங்களா, முல்லை யாருக்காக குரல் கொடுத்தீங்களா, அப்படி இப்படின்னு நம்மள கேள்வி கேட்பாங்க. சரி கேக்குறாங்களா, இப்ப பதில் சொல்லு. நான் அதுக்கு சிஸ்டம் ROB நம்ம ஏதாவது RO பிளான்ட் சொல்றாரா? ROB நாங்கெல்லாம் ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிளை வச்சுக்கிட்டு உள்ள அதுல உட்காந்துக்கிட்டு நீச்சல் அடி. அது வரைக்கும் எனக்கு தெரியும். அது சொல்லும்ல, எவனோ ஒருத்தன் ROVன்னு ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள் சார். அதுல போயிட்டு என்னன்னா அந்த அணைகளோட உறுதித்தன்மை ஆராய்ஞ்சிட்டு வருவாரா. ROV ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மை ஆராய்ச்சி பாக்குற வரைக்கும் நானும் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். காவேரியில இருந்து தண்ணி விட மாட்டான்ட்டு அங்க கர்நாடகாக்காரன் பிரச்சனை. ஒரே வார்த்தை அங்க கர்நாடகான்னு யூஸ் பண்ண சொல்ல பாக்கலாம். இப்போ ஒரே வார்த்தை, இந்த நதிநீர் பிரச்சனையில யார் சார்ட் அவுட் பண்ணி வைக்கணும்னா ஒன்றிய அரசு தான் சார்ட் அவுட் பண்ணும். பிஜேபியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரானா சொல்லல. ஐயோ, அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா யார் யார்கிட்ட போய் உக்காந்து பேசணுமோ அங்க போய் பேசி முடிக்கணும் பிரச்சனைய. நாங்களும் என்ன சொல்றோம்னா இப்ப இந்த டிவோர்ஸ் பிரச்சனையில நம்ம யாருக்கிட்ட பேசணும்? அட்வொகேட் பேசணும். அட்வொகேட் கூட போயிட்டு அம்மா மனைவி சங்கீதா வாமா, என்னமா பிரச்சனை, நான் வந்து அந்த நடிகை கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கலையா, வா இனிமேட்டு நான் பேச மாட்டேன், உறுதி அளிக்கிறதோ சத்தியம் போடுறேன், இனிமேட்டு நான் பேச மாட்டேன், சத்தியம் பண்ணியாம போக மாட்டேன். அது அப்ப நான் அரசியல்ல ஃபுல் பிளேயர் இல்ல, இப்ப நான் அரசியல்ல வந்துட்டேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க போகிறேன் இந்த ஒருவன். இப்ப சத்தியம் போட்டா நீங்க நம்பிதான் ஆகணும். நம்பிட்டோம், சரியா? நாங்களும் என்ன சொல்றோம்னா போய் உட்காந்து பேசி பிரச்சனையை சார்ட் அவுட் சுமூகமா முடிங்க. இவர் வந்து கர்நாடகான்ற ஒரு வார்த்தையை பேசல, பாஜகன்ற ஒரு வார்த்தையை பேசல, யார் கூட உட்காந்து பேசி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுமோ அவங்க கூட உட்காந்து சார்ட் அவுட் பண்ணுங்க. அதே ஒரு முன்னாடி சொல்லிட்டாரு பாத்தீங்களா? ஆமா, அவங்க என்னமோ அப்ப அவங்க பேசுனதே இவருக்கு தெரியாது போல. என்ன நினைச்சுனே இப்ப என்ன நினைச்சுனீங்க? தமிழ்நாடு வந்து கர்நாடகா கிட்ட பேசல, தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசு கிட்ட பேசாம உட்காந்துட்டு இருக்குன்னு நினைச்சுருக்கீங்களா? எவ்வளவு பேச்சுவார்த்தை போயிருக்கும். ஏன் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கயா? எங்க நீ இப்ப கர்நாடகால இருந்து தண்ணி எங்களுக்கு வேண்ட எப்பெல்லாம் விடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு ராஜா ப்ளீஸ் சொல்லு பாக்கலாம். ஏற்கனவே என் படத்துக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இப்ப நான் கர்நாடகான்னு வாயை திறந்தா அங்க இருக்கிறவங்க பிரச்சனை போனவாடே. காவேரி அணையை பத்தி பேசுறீங்க, முல்லையார் அணையை பத்தி பேசுறீங்க, ஏன் கர்நாடகான்னு வார்த்தையை பேசுனீங்க? அங்க உடைப்பாங்க உங்க மூஞ்ச போட்டு. தெரியல, தண்ணி வர்றேன் இங்க சொல்லு கர்நாடகால நான் பேசி தண்ணி வர வைப்பேன் அப்படின்னு நீங்க இப்ப சொல்லி இருந்தீங்கன்னா நீ கெட்டியா, நீ தைரியமான ஆளியா? நானே கை தட்டுறேங்க. ஆனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் அப்படியே மீனவர் பிரச்சனைக்கு போறேன். மீனவர் பிரச்சனைக்கு போனா சும்மா இந்த அரசு வந்து தமிழ் அரசு என்ன பண்ணுதுன்னா மானே தேனே பொன்மானே போடுது அப்படின்னு லெட்டர் போட்டுட்டு நீங்க உக்காந்துக்கிறீங்க. அதோட எல்லாம் உட்கார கூடாது. சொல்லுமா? எங்க அண்ணன் சீமான் சொன்னார் ஞாபகம். நான் மீனவன் கிட்ட பாம்பிய குத்தாம் போட்டு வா, போறியா பெட்ரோல் குண்ட சொன்னா. நான் என்ன சொல்றேன்னா உண்மையிலே இங்க ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டு. இவங்க 2 பேர் தான். ஒண்ணு விஜய், இன்னொன்னு சீமானு. ஏன்னா இந்த 2 பேருக்குமே மாநில அரசுனா என்ன, ஒன்றிய அரசுனா என்ன, மாநில அரசுக்கு இருக்கிற பவர் எவ்வளவு, ஒன்றிய அரசுக்கு இருக்கிற பவர் எவ்வளவுன்னு தெரிஞ்சவன் இந்த மாதிரி டைலாக் பேச மாட்டான். இதுங்க என்ன தெரிய போகுது? சினிமா டைலாக் தானே தெரியும். ஒரு வார்த்தை மீனவர் பிரச்சனை பேசுறல, மீனவரை சுடுறதோ இல்ல அச்சுறுத்துறதோ யாரு? ஸ்ரீலங்கா. ஆமா, ஸ்ரீலங்காவை எதிர்த்து தமிழ்நாடு போய் போரிட முடியுமா இல்ல இந்தியா போய் போரிட முடியுமா? எனக்கு தெரியல. கிளாஸ் எத்தனை இது படம் நச்சு தெரியல. சீமான கேள்வி கேட்டு ஓஞ்சி போயிட்டோம். இப்ப நீ வந்துட்ட நெக்ஸ்ட் மீனவர் பிரச்சனைக்கு. மீனவருக்கு பிரச்சனைனா நம்ம யார சட்டப்படி கேட்கணும்னா
ஒன்றிய அரச அந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தை கூட அவர் பேச வராது. சரி நீ தைரியமான ஆளாச்சு, சரி ஒன்றிய அரசுன்னு தான் சொல்ல. பிஜேபி நாச்சு சொல்லு. பிஜேபி என்னுடைய மீனவர்களை எல்லாரும் சுட்டு தள்ளுறாங்க, மீனவரோட படகுகளை புடுங்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த தமிழக அரசு தான் லாக் இல்லாத தமிழக அரசு. நான் உன்னை கேள்வி கேட்கிறேன், என் மீனவர்களுக்கு இனிமேட்டு பிரச்சனை வரக்கூடாது. நான் ஆட்சிக்கு வந்தா உன்னை அவ்வளவுதான் தும்சம் பண்றேன். ஆட்சிக்கு வந்து சொல்ல ஆட்சிக்கு வந்து தும்சம் பண்றோம்னா புரியல. தமிழ்நாடு போய் ஸ்ரீலங்கா சொல்லுவியா? நான் ஆட்கள் அனுப்புவேன். சுறா படத்துல நீந்தின் போவோம் பாத்தியா இல்லையா? அவருக்கு நெய்தல் படம் இவருக்கு தான் படம். சுறா படம் அனில் படங்க. தண்ணில முங்கி செத்து விடுவாங்க. சுறா படம் கரெக்ட் உள்ள. ஆமா சூப்பர். ஒரு தைரியம் இல்லாம வெறும் பஞ்சு வசனத்தை பத்தி பேசுறதுதான் இவரு. ஆனா ஒரு இடத்துல நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஒரு இடத்துல நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஜனநாயகன் படத்திற்காக குரல் கொடுத்தாங்க, நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அதுல முதலமைச்சரும் குரல் கொடுத்தாரு, சூசகமா குரல் கொடுத்தாரு. இருந்தாலும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீ குரல் கொடுக்கலையே, அதுதான் என்னங்க அது ஒண்ணு புரியல. ஜனநாயகன் படத்துக்கு யார் யாரோ குரல் கொடுத்தாங்க, முதலமைச்சர் உட்பட. ஆனா லாஸ்ட் வரைக்கும் குரல் கொடுக்காத ஒரே நபர் உங்கள் விஜய். கீழே கேட்க மாட்டாயோ, நீயே பேசலையா? கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் குரல் கொடுத்தாங்க. அதுதான் தனுஷ் கூட குரல் கொடுத்தாருங்க. ஆனா குரல் கொடுக்காத ஒரே நபர் யாருன்னா இவரு தான், விஜய். ஆமா, இப்போ கூட புருஷன் கொண்டாட்டி பிரச்சனை எல்லாரும் பேசுறாங்க. ஆனா பேசாத ஒரே நபர் யாருன்னா எனக்கு வேதனையா இருக்குங்க. ஏங்க அந்த சங்கீதாவை போட்டு அவன் கேட்கிற கேள்வியை பார்த்தா நமக்கு டென்ஷன் ஆகுதுங்க. ஏங்க இவரோட பொண்டாட்டிங்க, இவரோட பொண்டாட்டிய எவன் வந்து அசிங்க அசிங்கமா பேசின்னு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இவரோட வர்ச்சுவல் வாரியஸ் தான். இங்க பாரு, திமுக காரன் யாரும் அவங்க பொண்டாட்டிய திட்டல, மத்த கட்சிக்காரன் எவனுமே அவன் பொண்டாட்டிய திட்டல. திட்டுறது யாருன்னா இவரோட ஃபேன்ஸ். தப்பா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, தப்பா அசிங்கமா பேசுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு டென்ஷன் ஆகுதா இல்லையா? ஏங்க பொண்டாட்டியே இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேட்கறானுங்க. நாளைக்கு அவர் பையன் ஏஞ்சி வந்து ஆமா எங்க டாடி எங்க அம்மா ஒழுங்கா பாத்துக்கல, உனக்கு என்ன தெரியும் சின்ன பையன் பையன் சொல்லி விட்டுறானுங்க. என்ன பண்ண அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. இவனுங்க எல்லாம் என்ன மாதிரி கேரக்டர்னு தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி தப்பா பேச அந்த மாதிரியே சொல்லுவானுங்க இவனுங்க. அத நான் சொல்ல விரும்புறேன். இவனுங்க அந்த மாதிரி விஜய் சூடு சொல்றத கேட்கலையா? கேட்க மாட்டேன். போட்டு அந்த கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லியா? இப்ப நான் கோவப்படுறது உனக்கு நியாயம் கோவம் வருதுங்க. இவரு பாய மூடின்னு கம்முனுக்குறாரு, வேஸ்ட்டுங்க. அந்த இஷ்யூல கூட தன்னுடைய தற்கொலை குஞ்சுகளை கண்ட்ரோல் பண்ண தெரியாத இந்த மனுஷன் எதுக்கு அப்புறமா திட்ட சொல்றதான் வந்து பரிதாபம் பாத்துக்க. அந்த மாதிரி பண்ண என்ன பண்றது? ஏங்க ஒன்னே ஒண்ணு, இந்த பர்சனல் இஷ்யூ தான். இந்த டிவோர்ஸ்ல எடுத்துக்கோங்களேன். இதே வந்து ஜெயம் ரவிக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி இஷ்யூ அப்பெல்லாம் எல்லாருமே எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, பாதி பேர் அந்த ஆர்த்திக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் கேட்டாங்க. we stand with ஆர்த்தி, we stand with ஆர்த்தி. பாதி பேர் வந்து we stand with ஜெயம் ரவி கேட்டாங்க. இது மாதிரி டிவோர்ஸ் அப்போ பாதி பேர் அந்த ஸ்டெப் எடுப்பாங்க, பாதி பேர் இந்த ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனா விஜய் மேட்டர்ல மட்டும் தான் எல்லாருமே we stand with விஜய். இது என்னங்குது? அது ஹேஷ்டேகே போடுறானுங்க. அப்போ 5 வருஷமா அவங்க கொடுமையை அனுபவிச்சிருக்காங்களே, அவங்க வந்து வாயே திறக்க கூடாதான்னு நான் கேட்கிறேன். அதுதான் இது என்ன இது? விஜய் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச கூடாதுங்க. திமுகவின் சதி, அவ்வளவுதான். திமுக வந்து ப்ரீ பிளான்டா வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்க மக்களே, இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா போடப்பட்ட திட்டம் கிடையாது. 98லயே திமுக விஜய் வந்து 2026ல எப்படி இருந்தாலும் சிஎம்க்கு நிக்க வருவான். ஏன்னா அவனுடைய வளர்ச்சி அபரிகலமான ஒரு வளர்ச்சி. அவனை அப்பயே முட்டுக்கட்டு போடணும். சங்கீதா கோ லவ் பண்ணு, மேரேஜ் பண்ணு, 2 பசங்களை பெத்துக்கோ, பையன் ஒரு பொண்ணு பெத்துக்கோ. 25 டிசம்பர்ல கேஸ் போடு. அதே மாதிரி கரெக்டா நாங்க பிப்ரவரியில வந்து திருப்பி இது பண்ணி விடுவோம். இல்லங்க இவனுங்க என்ன மாதிரி உலகத்துல இவனுங்க வாழ்ந்துருங்க. இவங்க எல்லாம் வந்து வெளியில பேசலாமா இப்படி? ஏன்னா அவங்க வந்து இப்போ இவரு துன்புறுத்தினாரு, இவரு இவ்வளவு பண்ணிருக்காரு, அதை பத்தி அவனும் பேச மாட்டான். நீ ஏன் எலெக்ஷன் டைம்ல போட்ட? இப்ப யாரு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இதே கட்சி தொடங்கணும் உன்ன போட்டுருந்தா, கட்சி தொடங்கணும் உன்ன போட்ட பத்தியா? இதே ஒரு மாநாட்டுல அந்த கரூர்ல 41 பேர் செத்த பிறகு போட்டுருந்தா எப்போ போட்டிருக்க பத்தியா? கரெக்டா? ஏன்னா நீங்க கட்சி தொடங்குதுல இருந்தே 7 அவங்க அப்புறமா எப்பதான் போட முடியும்? எப்பயா போடணும்? எப்பா 2021 இருந்து கஷ்டப்பட்டுங்கிறவங்க எப்பதான் கேஸ் போடுறது? நீங்க சொல்லுங்க, அவங்களே கேளுங்க எப்போ போடணும்னு சொல்லு. ஒரு கால எதனா ஒதுக்கி விட்டீங்கன்னா அவங்க போடுவாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒண்ணு பண்றது, பேசுறது, இவனுக்கு கான்செப்டே அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்சல்ட் ஒருத்தருக்கு நடந்துருச்சுடா. இன்சல்ட்டா? ஆமாடா. விஜய்க்கா? மனசு கஷ்டமா இருக்கு. யாருக்கு சொல்லி தொலையா? இல்லங்க
ஜனநாயகன் படத்துக்கு பாத்தீங்கன்னா யார் யாரோ குரல் கொடுத்தாங்க, நம்ம முதலமைச்சரும் குரல் கொடுத்தாரு, நன்றி அப்படின்னாரு. ஆனா எங்க அண்ணன் ராகுல் காந்தியும் குரல் கொடுத்தாரு. ராகுல் காந்தி என்னப்பா ஒரு வார்த்தை பேசினாரா? சொல்லவே இல்லடா. பாத்தியா என்னங்க ஏங்க ராகுல் காந்தி இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர். அந்த எதிர்க்கட்சி தலைவர் விஜய்க்காக ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தாரு. முதலமைச்சர் கூட அப்புறமா தான் குரல் கொடுத்தாரு. ஆனா விஜய் ராகுல் காந்திய ஒரு நன்றி சொல்ல, ஒரு நன்றியும் சொல்ல. இப்ப பேசும்போது கூட சும்மா சொல்லிருக்கலாமே, ஏற்கனவே காங்கிரஸ் டிவிகேக்கு வரப்போகுதுன்றாங்க. அப்ப நீ இந்த பாயிண்ட யூஸ் பண்ணிக்கலாம். முதலமைச்சருக்கும் நன்றி, அதே மாதிரி ராகுல் காந்தியும் பேசியிருந்தாரு, ராகுல் காந்திக்கும் நன்றி. அப்படின்னா இப்ப பிளாஷ் நியூஸ் ஆயிருக்கும்ல. கண்டிப்பா ஆயிருக்கு. டிவிகே வந்து சமிக்கை காட்டி விட்டது, காங்கிரஸ் பாய போயிடலாம் எல்லாம் சொல்லி கொடுக்குற பத்தியா நீ நைசா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னது? காங்கிரஸும் உங்ககிட்ட வந்து பேசலன்னு அர்த்தம், மதிக்கலன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. நீ இப்ப என்ன தெரியுமா பண்ற? ராகுல் காந்தி மேல உனக்கு காண்டு. இந்த மனுஷன் ஜனநாயகனுக்குலாம் நம்மளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து கூட்டணி வைப்பாருன்னு பார்த்தா இந்த மனுஷன் வேணும்ட்டு கூட்டணி வைக்கல. பாத்தியா, திமுக பின்னாடி போயிட்ட. இருங்க ராகுல் காந்திஜி, உங்களை நான் எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாருங்க. சும்மா போன 200 வாங்கி போயிட்டேன். அத சொல்லு, அத பதிவு பண்ணுங்க. உங்களை அசிங்கப்படுத்த போறேன் அப்படின்ட்டு வேணும்ட்டு ராகுல் காந்தி பேரை தவிர்த்திருக்காரு. பாத்தீங்களா? அவர் நன்றி சொல்லணும்னா சொல்லிருக்கலாம். வெறும் முதலமைச்சர் கொண்டு சொல்லிட்டு ராகுல் காந்தி எவ்வளவு பேர் ஆளு ஏங்க இந்தியாங்க. இவர் தமிழ்நாட்டு சிஎம், ஒரு போற போக்குல நன்றின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சோ ராகுல் காந்தியை வேணும்ட்டே இன்சல்ட் பண்ணும். இப்போ இந்த ஒரு 2-3 பேர் அந்த காங்கிரஸ் கட்சியில சுத்தி நின்றாங்கப்பா. அதாவது வியூக வகுப்பாளர் அவங்க எல்லாம் வந்து சொல்லுதாப்பா இந்த இந்தியாலே நடக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுல பிரவீன் சக்கரவர்த்தினா தெரியாதவனே இந்த ஊர் உலகத்துல எவனும் இருக்க மாட்டாங்க. தெரியாது தமிழ்நாட்டுல, சத்தியமா தெரியாது, எனக்கே தெரியாதுங்க, யாருனே தெரியாது. இந்த வியூக வகுப்பாளர் எல்லாம் போயிட்டு விஜய் வீட்டு கேட்லயே நின்னுச்சு. விஜய் இஸ் சூப்பர் பர்சன். விஜய் பாத்தீங்கன்னா 20% ஓட்டு, 20% ஓட்டுன்றது அவன் விஜய் கட்சிக்காரன் கூட நம்ப மாட்டான். இந்த ஆளு அப்படி போய் பூஜா தூக்குனாரு. இன்னொருத்தர் இருக்காரு தெரியும்ல, மாணிக்கம் தாகூர். அவரும் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பயங்கரமான ஆளுங்க. அவரு பேசிட்டு இருந்தாரு. அவங்க எல்லாம் வந்து இப்ப கேட்கணும்னா விஜய் நாங்க எப்படி உங்களை மலையா நம்பிட்டு இருந்தோம். ஒரு வார்த்தை தலைவருக்கு ஒரு நன்றி சொன்னீங்களா? நீங்க மு.க. ஸ்டாலின் நன்றி சொல்றீங்க. இதுதான் கொலவெறியில இருக்காரு விஜய். யாரு? ராகுல் காந்தி மேல, காங்கிரஸ் மேல கொலவெறியில இருக்கு. வர என்ன ஏமாத்தி விட்டியாயா? இப்ப இந்த வீடியோ போடும் போது திமுக காங்கிரஸ் கூட்டணி அங்க செட் ஆகிட்டு இருக்கான். இத நீங்க லைவா பாக்கும் போது பேச்சுவார்த்தை முடிந்தது, திமுக கூட்டணி இறுதியானது அப்படின்னு வந்திருக்கோம். சோ கொலை காண்டுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வெறுப்பேற்றுவதற்காக இன்னைக்கு ராகுல் காந்தி பேரை வந்து அறவே விட்டுருக்காரு. சோ ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுற விஜய் அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரே குரல் கொடுக்கல. இதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயம். இதுதான் உண்மைதான். இவரு எதுவும் பேச மாட்டாரு. இவரு எதுவுமே பேச, மத்தவன் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பான். இத பத்தி மட்டுமே பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு காமெடி பண்ணாரு. பார்த்தியா? என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சாவூர் மக்கள் சொல்ற பரவாயில்ல, வேலூர் மக்களே அது பார்த்தேன் என்ன இது, ஏன்னா வேலூர்ல சொல்ல வந்துட்டாராம். அதனால இப்ப சொல்லிட்டாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே. வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். இது எப்படி தெரியுமா? எக்ஸாம் எழுதுறேன் மேடம் போன எக்ஸாம்ல அந்த ஆன்சர் எழுத மறந்துட்டேன், நான் இந்த பேப்பர்ல எழுதி. இந்த மாதிரி பேசுவாங்களா உலகத்துல? இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சினிமாக்காரங்க அப்படிதான். அதுக்கு நீ இப்படி நெஞ்சில் குடியிருக்கும் டைலாக நான் வேலூர்ல சொல்ல மறந்துட்டேன். அங்க நிறைய மக்கள் வெயிட் பண்ணிருந்தாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். தயவு செஞ்சு தஞ்சாவூர் மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூரும் நான் சொல்லிடுறேன். நீங்க அப்படியே அவங்களுக்கு கன்வே பண்ணுங்க. ஐயோ, இந்த தற்குறிகளை வச்சுக்கின்னு நம்ம அரசியல் பண்றோம். பெரிய சேதாரம் ஆச்சா இல்லையா? நியாயம் இருக்கணுமே. ஓ, சேதாரத்தை பத்தி நான் சொல்லவே இல்லையா? சேதாரம் நடக்காம எந்த தாவேக்கா கூட்டாங்க இதுவா இருக்கு. என்னடா ஒண்ணும் பேச மாட்டீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான சம்பவங்களும் நிறைய நடந்து போச்சு. அதாவது இன்னைக்கு விஜய் வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதாவது இவனுங்கதான் நம்ம சொல்ல சொல்ல கேட்க மாட்டானுங்களே. ஒரு பைக்ல அப்படியே சைடு கீடு வாங்கிட்டு என்னமோ அப்படியே வேகமா போய் விஜய்க்கு டாட்டா காட்டின உடனே எவனோ எங்க ஒரு கோடிய கையில தர மாதிரி நல்ல வண்டி ஓட்டினப்பா விஜய் சொல்லுவாரு நினைச்சு. பாஸ்டா ஓட்டுறப்பா, அஜித்தோட பாஸ்டா ஓட்டுறப்பா நீ வண்டி அப்படின்னு சொல்லுவாரா? போனானுங்க, இடிச்சானுங்க. இன்னைக்கு ஒருத்தன் சீரியஸா இருக்கு. இது ஏன் தேவைங்க? ஏங்க பைக்ல பின்னாடி போவாதீங்கடா. ஏன்டா குழந்தை குட்டி வீட்டுல இருக்குடா, அம்மா அப்பா வீட்டுல இருக்குடா, அவங்கள நினைச்சாச்சு திருண்டு வீட்டுல இருங்கடா. நம்ம எவ்வளவுதான் கிளாஸ் எடுத்தாலும் இல்லங்க,
நான் எங்க விஜய பார்க்க போவேன், நான் அடிபட்டாலும் சரி, ஏன் செத்தாலும் பரவாயில்லன்ட்டு போனானுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக்ல தேய்ச்சிக்கிட்டு சம்மாடி, சில பேர்லாம் ஏஞ்சிக்க முடியல. நான் நினைக்கிறேன் பிராக்சர் கால் கன்ஃபார்ம் முடிஞ்சிருக்கும். கால் கண்டிப்பா ஒருத்தனால தேய்ச்சி நடக்கிறான். சோ பிராக்சர் அப்படியே துண்டா போயிடுச்சு நினைக்கிறீங்க. அப்படியே அந்த மிடில் போனே வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சிருக்கும். இவனுங்களுக்கு நாளைக்கு சோறு யார் போடுவான்னு பாத்தீங்கன்னா விஜய் போடுவார். விஜய்ங்க. விஜய் உன்னை கண்டுபிட மாட்டார். அது சொன்னா அவர் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கே சோறு போடலன்றாங்க. சோறு போடுவாரு. ஏடா ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அதுக்குதான் குடும்பத்தை பார்க்காதவன் எங்கடா உங்களை பார்க்க போறாங்க டைலாக் தான் நம்ம டெலிவரி பண்ண முடியும். வேற என்ன நல்ல டைலாக் உனக்கு இப்ப கூட நம்பல. ஏன்னா இப்ப அந்த பையனுக்கு சோறு யாருங்க போடுவா? காலை உடைச்சிக்கிட்டு நாளைக்கு பத்துறான், ஏஞ்சிக்க முடியல, யார் சோறு போடுவா? யார் ட்ரீட்மெண்ட்டை பாப்பா? பாத்ரூம்க்கு யார் கூட்டு போவா? இத போன வீடியோல நம்ம கிளாஸா எடுத்தோம். ஆனா கேட்பானுங்களான்னா கேட்க மாட்டாங்க. அடுத்த மீட்டிங்ல இப்படிதான் பண்ணுவேன்னு கரெக்ட் திருந்துவானுங்களா? அது மூளை இருக்கிறவன் திருந்துவான். இவனுக்கு மூளையே இல்ல. விஜய் மூளை இருக்குங்க. விஜய் மூளை இருக்கு யோசிக்க கூட மாட்டாரு, போய் திருப்பி தான் விழுவான். அவ்வளவு பேரு அதே மாதிரி ஒரு பாட்டி விழுறாங்க. இந்த பாட்டி எல்லாம் ஓரமா நிக்க வேண்டியது. எதுக்கு இதெல்லாம்? வயசானவங்க வர வேணாம்னு சொல்றாங்க. வர வேணான்றாங்க. ஒரு பாட்டி போயிட்டு குடுகுடுன்னு இவர் வேணாண்ட போயிட்டு அந்த பாட்டி விழுந்து பின்தலையில எல்லாம் அடிபட்டா என்னங்க ஆகுறது? எங்க வாழ்க்கைய சீரியஸா எடுத்துக்க மாட்டானுங்க. சாவறதுக்கு வராங்களா? ஒரு வேலை இவங்க செத்தா இப்படி எல்லாம் நடக்கும் போது நம்மளுக்கு என்னங்க தோணும்? ஒருவேளை இதுக்காகவே இந்த மக்கள் போறாங்களோ? ஏன்னா ஒரு பாட்டி ஓடி வந்து பாக்குறாங்கன்னா அவங்க ஏன் வரும்? அதான். அப்ப நம்மளுக்கு இப்படி தோணுமா தோணாதா? கண்டிப்பா தோணும். ஏன்னா ஏற்கனவே இந்த தற்கொலைகள் மைக்க நீட்டுனா என்ன பேசுங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய தெரியும். இன்னைக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு. பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டின் கண்கள் எப்படின்றத வந்து காட்டின்னு இருக்காங்க. நாங்க விஜய்க்கு வந்து எவ்வளவு பெரிய அவரு வந்தது, இந்த அரசியலுக்கு வந்தது எங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எங்க குழந்தைய கூட்டணும் வராதிங்கன்ட்டு தலைப்பாடா அச்சுக்கிட்டு ஒரு நியூஸ் சேனலும் சொல்றான். எங்க நான் விஜய் பிளேம் பண்ணல, அவரும் வந்து குழந்தைங்களை வராதிங்கன்னு தான் சொல்லிருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கிற பெண்களை இந்த புருஷமானங்க ஓங்கி பொழுக்குன்னு போட்டீங்கன்னா அதுங்க வீட்டுல அடங்கி இருக்கும். ஏன்னா 2.5 வயசு குழந்தை எடுத்துக்கிட்டு ஒரு பொம்பளை வந்துட்டு அது எவ்வளவு தென்னாவட்டா சொல்லுது, எனக்கு என் பொண்ணை விட விஜய் தான் முக்கியம். இதுக்கு என்ன தெரிஞ்சது? சாவடிக்கு வந்தது அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. எல்லாமே அண்ணனுக்காக தான் எல்லாருமே நிக்கிறோம். பார்த்தே அவனு அண்ணனை, அதுக்காக தான் வந்திருக்கோம். பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும்னா. கேக்குறது தப்பே கிடையாது. உனக்கு உன் பொண்ணோட விஜய் தான் முக்கியம்னா அப்ப அந்த பொண்ணை இந்த கூட்டத்துல விட்டு சாகடிக்க கூட்டு வந்தியா? அஜெண்டா அதாங்க வந்துதுங்க. இதுங்கெல்லாம் ஏன்னா எப்படிங்க ஒரு குழந்தை ஒரு தாய்ங்க சத்தியமா கொஞ்சம் ஒரு தாய் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு என் குழந்தையோட விஜய் தான் முக்கியம்ன்றது. என்னங்க தாய்மார்கள் பொம்பளைங்க வேற எதுவும் இதுங்க. அது இவங்க புருஷனுங்களா இதை போட்டு ஏங்க அந்த குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இப்போ நம்மள நிக்க வச்சுக்கிட்டு நம்ம அம்மா எனக்கு இவன் முக்கியம் கிடையாது விஜய் தான் முக்கியம் சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு ஒரு புரிஞ்சுச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டப்படும். இதெல்லாம் யூடியூப் வீடியோயா, இதெல்லாம் அழிக்க முடியாது. நீ அந்த குழந்தை பெருசான பிறகும் ஒரு 15 வயசு கழிச்சா அந்த பொண்ணு பாக்கலாம் இந்த வீடியோவை. பாக்கணும் அந்த பொண்ணு. ஏமா அன்னைக்கு நீ என்னமா சொல்லி இருக்க? நான் தேவையில்ல விஜய் தான் முக்கியம் சொல்லிருக்கியா? கேக்குமா? கேட்காது. கண்டிப்பா கேட்கும். அந்த பொண்ணை நாளைக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிப்பான். அவன் கேட்பான், உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னை விட விஜய் தான் முக்கியம் உங்க அம்மா சொன்னாங்க. நீ அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு தான் கேட்டா வளர்த்திருப்பாங்க. வளர்ப்பு சரியில்லை. ஏங்க லேடிஸ் இப்படி இருக்கிறீங்க? எனக்கு இது ஏன் லேடிஸ் இப்படி இருக்கிறாங்க? விஜய் மட்டுங்க. விஜய் நான் இன்னொன்னு கேக்குறேங்க, ஏங்க இந்த மூஞ்சி அழகுன்னு நினைச்சுக்கிறீங்களா விஜய? இன்னொரு ரித்திக் ரோஷன் ஷாருக் கான் எல்லாம் பார்த்தா இவங்க என்னடா ஆவாங்க? அதுதான் ஒண்ணும் புரியல. அந்த மூஞ்சி முகம் கழுவிட்ட பிறகு அந்த மூஞ்சி அவங்க பொண்டாட்டியே பார்க்க முடியாதுங்க. உண்மையில நான் சொல்றேன், மேக்கப் இல்லாம விஜய் மூஞ்சி எவனா பார்க்க முடியுமா? பிரெண்ட்ஸ் படத்துல பாத்துறீங்களா மூஞ்சி? அதான் ஒரிஜினல் பேஸ். பிரெண்ட்ஸ் படம் மூஞ்சி தான் விஜய் மூஞ்சி. ஒண்ணும் விஜய் ஆனழகன் கிடையாது. இதே அஜித்த சொல்றீங்களா ஆனழகன் சொல்லலாம். விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, ஒரு அழகே கிடையாது. என்னத்துக்கு நீங்க விஜய் மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கிறீங்க? இந்த அளவுக்கு இருக்கிறாங்களா? நீ ஒரு அழகா இருக்கிறவன் பின்னாடி போயிட்டு அவரு அழகுங்கன்னு சொன்னா ஓகே, எஸ் அவன் அழகா இருக்கான், நீங்க அழகுன்னு சொல்றீங்க, ஓகே கரெக்ட். அவன் அசிங்கமா இருக்கிறாயா? அவனை போயிட்டு நீ அழகுனா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் செலிபிரிட்டியா காலேஜுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு எவ்வளவு பேர் போயிட்டு திட்டுறீங்க.
அவன்லாம் ஒரு அழகாவா இருக்கிறான், அவன் கிட்ட எல்லாம் என்ன திறமை இருக்குன்னு காலேஜ்ல கூப்பிடுறீங்க, கேக்குறீங்களா? கண்டிப்பா கேக்குறீங்களா? கண்டிப்பா கேக்குறோம். அப்ப அதே மாதிரி விஜய் கேக்குறதுக்கு நம்மளுக்கு உரிமை ஆமா, இல்ல? கண்டிப்பா. அழகு அழகுன்றீங்களா, அங்க எங்கேயா அழகு இருக்குது? இன்னும் நடிப்புன்ற எங்கேயா நடிச்சிருக்கிறாப்ல? கேக்குறது தப்பா இல்லையா? கரெக்ட்டுங்க, அவன் கேட்கலாம். நான் இந்த லேடிஸ தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி நீங்க போறதா இருந்தா தயவு செஞ்சு போங்க, செத்து கூட போங்க. போயிட்டாங்க, எனக்கு குழந்தை முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம், எனக்கு என் புருஷன் முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம், இந்த மாதிரி வார்த்தைகளை போடாதீங்க. இது வந்து உங்களுக்கு அப்ப மைக்ல சொல்லும் போது நல்லா இருக்கும், நாளைக்கு வீட்டுல போனா புருஷன் உங்களை எப்படி பாப்பான், புருஷனை விடுங்க, மாமியார் எப்படி உங்களை பாப்பாங்க? ஏங்க நான் என்ன சொல்றேன், அந்த குழந்தை வேற குத்துற சொல்லுங்க, எனக்கு அது அந்த பொம்பளை வளர்க்காது, சரியா? நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், அது உண்மையாங்க. அது என்ன விளையாட்டு, குழந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டம், ரொம்ப மனசுல ஏங்க அங்கங்க குழந்தை இல்லாம அவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அம்மா சாமியே, எனக்கு ஒரே ஒரு வாட்டி குழந்தை பாக்கியத்தை குடு. எத்தனை பேர் முட்டி போட்டு நந்து போறாங்க தெரியுமா, எவ்வளவு பரிகாரம் பண்றாங்க தெரியுமா? அங்கங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இப்ப ஜாஸ்தியா வந்திருக்கு தெரியுமா? ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல், குழந்தை கருத்தரிப்பு மையங்கள், இதுதான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு மருத்துவமனையா சுத்தின்னு இருக்கான். ஆனா இங்க கடவுள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தைய தூக்கின்னு வந்துட்டு இது என்ன தென்னாவட்டா சொல்லுதுன்னா, எனக்கு குழந்தை முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம். தயவு செஞ்சு அவன் புருஷனுக்கு சொல்லிக்கிறேன், ட்ரீட்மெண்ட் பாரு. உண்மையா இதெல்லாம் திருந்தாத ஜன்மா. இந்த மாதிரி பொம்பளைங்க தயவு செஞ்சு திருந்துங்க. ஏன்னா இந்த மாதிரி அம்மாவா வளரவே, ஐயோ என்னத்த சொல்லுது தெரிந்தாது. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு என்னது இன்னொன்னு இப்படியே கை ஆடுது, அதுக்கு மைக் கூட பிடிக்க ஆடுதுன்னா எனக்கு புரியலையேங்க. ஆம்பளைங்களுக்கு கையாடி நான் பாத்துக்கிறேன், எனக்கு பிடி போது இல்லாதோ. இந்த அம்மா பயம் நினைக்கிறேன், ஓகேப்பா பயம் தப்பா எடுத்துக்காத. மைக் ஆடிக்கினே கையை மைக் ஆட்டிக்கினே, எனக்கு 25 வயசு ஆச்சு, ஸ்டாலின் என்னத்த செஞ்சாரு எனக்கு? எங்க அண்ணன் வருவாரு, எங்க அண்ணன் எனக்கு செய்வாருங்க. என்ன செய்வாரு ஸ்டாலின்? எனக்கு 25 வயசு ஆகுது. ஸ்டாலின் இது வரைக்கும் எனக்கு என்னத்த பண்ணி கிழிச்சுக்கிறாரு? ஒண்ணு கிளியில. எங்க அண்ணன் வர போறாரு, ஜெயிக்க போறாரு, தமிழ்நாட்டை ஆள போறாரு, ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தர போறாரு. வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கே அவர் ஒன்னும் செய்யலையாம். எது என்னதுப்பா? ஐயோ, வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கே விஜய் ஒன்னும் செய்யலன்ட்டு பொண்டாட்டி வந்து கேச போட்டுன்னு இருக்குது. இந்த அம்மாக்கு விஜய் வந்தா உன்னா நொட்டுவாரு. 25 வயசு ஆகுது, ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் என்ன பண்ணாரா? போய் தமிழ்நாட்டுல இருக்கிற லேடிஸ் கிட்ட போயிட்டு கேளு ஸ்டாலின். ஆனா இவங்க இப்படிதான் கேட்பாங்க, ஆனா எல்லாமே யூஸ் பண்ணுது. ஆமா உண்மை. இப்ப இந்த அம்மா எந்த பஸ்ல போகும்னு பார்த்தனா கட்டணம் இல்லா பேருந்துல தான் போவோம். இந்த அம்மாக்கு 1000 ரூபாய் வருதான்னு கண்டிப்பா 1000 ரூபாய் வரும். இந்த அம்மா வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு காலை உணவு சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த அம்மா வீட்டுல இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் யாருன்னா வந்து பார்த்தனா மாசம் 1000 ரூபாய் வாங்கணும், 1000 ரூபாய் வாங்குவாங்க. இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா விஜயோட மயக்கம். விஜய் வந்த உடனே உனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு. எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உட்பட எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த அம்மா என்ன ஆசை, விஜயே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரான்னு. அதுதானே புரியுது எனக்கு. இல்ல 25 வயசு ஆயிடுச்சு, ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? விஜய் வந்துட்டு எனக்கு செய்வாரு, விஜய் ஆணிலே செய்வார்.